டாக்டர், மார்பக புற்றுநோய் மரபணுக்குரியதா? நான் இந்த நோயால் பாதிக்கப்பட்டால் என் குடும்பத்தினரும் பரிசோதனை செய்ய வேண்டுமா? அது மிகவும் முக்கியமான கேள்வி. ஆம், சில சந்தர்ப்பங்களில் மார்பக புற்றுநோய் மரபணுக்களால் ஏற்படலாம். அபாயம் பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு மரபாக ஜீன்கள் மூலம் பரவுவதாகவும், ஒருவர் PRCA1 அல்லது PRCA2 போன்ற தவறான ஜீனை மரபாக பெற்றிருந்தால் அவர்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். மொத்த மார்பக புற்றுநோய் நோயாளிகளில் சுமார் 5 முதல் 10 பேர் மட்டுமே மரபணு மாற்றங்களால் பாதிக்கப்படுகிறார்கள். மீதமுள்ள 90 முதல் 95% நோய்கள் வயது, வாழ்க்கை முறை அல்லது உடலில் காலப்போக்கில் ஏற்படும் இயற்கை மாற்றங்கள் போன்ற காரணங்களால் ஏற்படுகின்றன. மரபணு மார்பக புற்றுநோய் சந்தேகிக்கப்படலாம். குறிப்பாக நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களில் மார்பு புற்றுநோய் இருந்தால் தாய், சகோதரி, மகள் ஆகியோருக்கு 50 வயதுக்கு முன் புற்றுநோய், ஒரே நபருக்கு 1க்கு மேற்பட்ட புற்றுநோய், மார்பு மற்றும் கருப்பை புற்றுநோய் போன்றவை. குடும்பத்தில் ஆண்களுக்கு மார்பக புற்றுநோய் இருந்தால் உங்கள் குடும்ப வரலாற்றை அறிந்து கொள்வது உங்கள் தனிப்பட்ட ஆபத்தை புரிந்து கொள்ள உதவுகிறது. மரபணு மார்பக புற்றுநோய் சந்தேகம் இருந்தால் குடும்பம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உண்மையான நிகழ்வுகளின் நெருக்கமான குடும்ப உறுப்பினர்கள் மரபணு பரிசோதனை செய்ய வேண்டும். மரபணு பரிசோதனை ஒருவர் மார்பக புற்றுநோயுடன் தொடர்புடைய தவறான மரபணுவை கொண்டிருக்கிறாரா என்பதை கண்டறிய உதவுகிறது. அவர்கள் அந்த மரபணுவை கொண்டிருந்தால் விரைவாக பரிசோதனையை தொடங்கி அடிக்கடி சோதனைகள் மேற்கொள்ளலாம். யாராவது மரபணு மார்பக புற்றுநோய் பரிசோதனையில் நேர்மறை முடிவு பெற்றால் அவர்கள் விரைவாகவும் அடிக்கடி பரிசோதனை செய்யலாம் என்று பரிசீலிக்கலாம். வாழ்க்கை முறையில் மாற்றங்கள், தடுப்பு மருந்துகள், சில சமயங்களை தடுப்ப அறுவை சிகிச்சை, இந்த நடவடிக்கைகள் ஆபத்தை குறிப்பிடத்தக்க அளவில் குறைக்கலாம் அல்லது புற்றுநோயை மிகவும் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறியலாம். ஒருவர் மரபணு மார்பக புற்றுநோய் மரபணுவை கொண்டிருந்தால் அவருடைய ஒவ்வொரு நெருங்கிய உறவினருக்கும் பெற்றோர், சகோதரிகள், சகோதரர்கள் மற்றும் குழந்தைகள் அதே மரபணு மாற்றத்தை பெற 50% வாய்ப்பு உள்ளது. சில நேரங்களில் மாமா, மாமி, மாமன் மற்றும் உறவினர்களும் மதிப்பீடு செய்யப்பட வேண்டியிருக்கலாம். அவர்கள் அந்த மரபணுவை கொண்டிருக்கவில்லை என்றால் அது மன நிம்மதியை தரும். ஆனால் வழக்கமான பரிசோதனை இன்னும் முக்கியம். 40 வயதுக்கும் மேற்பட்ட பெண்கள் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது மருத்துவர் பரிந்துரைக்கும் விதத்தில் மேமோகிராபி செய்ய வேண்டும் மற்றும் தாங்களாகவே மார்பக பரிசோதனைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதாவது குடும்பத்தில் மார்பக புற்றுநோய் இருப்பது எல்லோருக்கும் கண்டிப்பாக வரும் என்று அர்த்தமில்லை. சரியாக சொன்னீர்கள். மரபணு மாற்றம் இருந்தால் மார்பக புற்றுநோய் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கும். ஆனால் அதனால் கண்டிப்பாக புற்றுநோய் வரும் என்று அர்த்தமில்லை. உங்கள் குடும்ப வரலாற்றை தெரிந்து கொள்ளவும் தேவையான போது மருத்துவ ஆலோசனை பெறவும் முக்கியம். மரபணு தொடர்பான ஒரு ஜீன் இருப்பது மார்பக புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது. ஆனால் அதனால உங்களுக்கு கண்டிப்பா புற்றுநோய் வரும் என்று அர்த்தமில்லை. உங்கள் குடும்ப வரலாற்றை தெரிந்து கொள்ளவும் தேவையான போது மருத்துவ ஆலோசனை பெறவும் முக்கியம்.